வணக்கம். சங்கர் நாராயண், லைஃப் ஹோரோஸ்கோப்காக. குரு பெயர்ச்சி பலன்கள். சுப கிரகம், ஒரே கிரகம் தான் முழுமையான சுபத்தன்மையை தரப்போது. குரு பெயர்ச்சி 2025 மே 15, ஒரு வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுது? ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடும். காற்று வீட்டுக்கு வரார் குரு, கேந்திர குரு. கேந்திரத்தில் பொசிஷன் எடுக்கிறார். அவரோட பார்வை என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குருவை பற்றின மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்ட்லையும் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷராசி. மேஷராசி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். 2025 சனி உங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இப்போ குரு சப்போர்ட் பண்ணுமா? ஏன்னா குரு தான் ஒரு ப்ரொடெக்டிங் பிளானட். ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெடுதலை தடுக்கக்கூடிய சக்தி. குரு பார்வை இருந்தால் அந்த கெடுதல் விலகும். குரு பார்வை இருந்தால் ஒரு தோஷம் விலகும். குரு பார்வை இருந்தால் ஒரு சுப பலன் நடக்கும். இதுதான் குருவுடைய பார்வைக்குண்டான பலம். பொதுவாக குருவுடைய பொசிஷன் நம்ம பார்க்கும்போது அது சில ஸ்தானங்களில் இருக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ராசி உங்களுக்கு குரு 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் மே 15, 2025. இந்த குரு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனாலும் குரு உங்களுக்கு யோகர், லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 12, 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபன். அந்த சுபகிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அதோடைய சுபத்தன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் லார்ட் ஆஃப் 12ன்னு சொன்னதுனால கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும். இப்போது குரு 3ஆம் இடம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா சில சப்போர்ட் கிடைக்கிற நேரம் தான் இது. ஸோ இளையவங்க, உங்களோட வயசில் கம்மியாக இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நெய்பர்ஸ் மூலயமா கிடைக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலியமாக நீங்கள் பழகினவர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரம், தெரிந்தவர்கள், அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இதெல்லாம் அந்த குரு பலனை கொண்டு வரும். இப்போது மேஷத்துக்கு இது ஒரு ஸ்தானபல குருவா? ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா? நல்லது செய்வாரா? தானாக செய்வாரா? கொடுப்பாரா? அப்படி ஒரு குருவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்தான பலம் கொண்ட குரு கிடையாது. பட் பார்வை பலம் கொண்ட குருவாக எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு பார்வை பலம். அதை சனியை பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 12th ஹவுஸில் சனி விரயத்தில், குரு வீடு, அது குரு பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு சுப விரயங்களை கொடுக்கும். பட் குரு பார்வை எங்கே விழுதுன்னா மேஷத்துக்கு கரெக்டாக 9ஆம் இடம் தனுர் வீட்டில் குரு பார்வை, நேர் பார்வை விழுது. மேஷத்துக்கு 7th ஹவுஸ் 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அதே மேஷத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக நல்ல ரிசல்ட்டை தரும். என்ன தரப்போகுது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வரோம். என்ன தரப்போகுது? முதல்ல இந்த மேஷத்துக்கு 7ஆம் இடமான துலாம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா, அவர் என்ன செய்வார்? அந்த துலாம் வீட்டுக்கு என்ன பலன் கொடுக்கும்? 7th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், அது ரிலேட்டடான மேட்டர்ஸில் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு பலன்களை தரும். ஒரு வேளை உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு மனஸ்தாபமோ, ஒரு மனசஞ்சலமோ, ஒரு மன வருத்தமோ, ஒரு மனக்குழப்பமோ, ஒரு தேவையற்ற சிந்தனையோ, ஒரு தேவையற்ற முரண்பாடான கருத்துக்களோ, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மோதல்கள் இருந்தால் அதை அழகாக தெளிவாக ஒரு நல்ல எண்ணங்களோட, ஒரு நல்ல உணர்வுகளோட சரி செய்யும் பார்வை தான் அந்த குரு பார்வை. ஸோ குரு பார்வை 7ல் இருக்குன்னு சொன்னோம்னா, கணவன் மனைவி, தொழில் கூட்டாளிகள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது, மன வலி வருது, மன வேதனையாக இருக்கிறீங்க, ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது, அதில் இந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி செய்யும். அந்த பிரச்சனையை சுமூகமாக்கிடும். அதை சால்வ் பண்ணிடும். அதில் இருக்கக்கூடிய வருத்தத்தெல்லாம் நீக்கிடும். அதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மறைக்கும், தெளிவு ஏற்படுத்தும், ஒரு பரஸ்பர அன்பை பரிமாற்றம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் அந்த குரு பார்வை. இந்த பார்வை இன்னொரு வகையிலையும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பார்வை 7ல் விழுந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு 12ல் சனி எப்படியோ டிலே பண்ணோம், ஆனால் குரு பார்வை என் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அது கொடுக்கும். அதுதான் இந்த மேஷத்துக்கு
7ஆம் இடமான துலாம் வீட்டை குரு 5வது பார்வையாக பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து. இதான் உங்களுக்கு முதல் பலன் மேஷத்துக்கு கிடைக்க போகுது. எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க, பணம்லாம் கிடைக்காதா மேஷம், செலவு வந்து பஞ்சாப் பறக்குது, பணம் கிடைக்காதா? ஏன்னா 7th ஹவுஸை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்த குருவுடைய பார்வை எங்கே இருக்குது? மேஷத்துக்கு 9ஆம் இடமான தனுர் வீட்டை இந்த குரு பார்வையிடுறார். அவருடைய ராசியே அவர் பார்க்குறார். இப்போ இந்த பார்வை என்ன செய்யும்? 9th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப். 9th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சகல சௌகரிய பாக்கியங்கள், உங்களுடைய முன்ஜென்ம 7 ஜென்ம பல தலைமுறைகளாக நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியங்கள், அதோடைய பாக்கியங்கள் தான் இந்த 9th ஹவுஸ். இதை வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 9th ஹவுஸ். அப்போ 9ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா கௌரவமான பதவி, யாருக்காவது ஒரு கௌரவமான பதவி, ஒரு அடையாளம், செலவு ஒரு பக்கம் ஆட்டுங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரு கௌரவமான பதவி கிடைக்குமா? விரையம் ஆனாலும் பரவாயில்ல, அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, மன உளைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியாக ரிசல்ட் என்னை கௌரவப்படுத்துவாங்களா, எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களா, என்னை முன்னிறுத்துவாங்களா? இதுதான் அந்த 9th ஹவுஸ். இதில் குறிப்பாக வந்து பக்தி சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவமான பதவிகள்லாம் இந்த குரு பார்வை கொடுக்கும். அடுத்தது மக்கள் சேவை அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், ஒரு ஆன்மீக தொண்டு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த குரு பார்வை ரொம்ப நல்ல மன நிறைவை கொடுக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுடைய தகப்பனார் மூலயமா, உங்களுடைய அப்பா மூலயமா குறைஞ்சபட்சம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பொருளாக இருக்கலாம், வேறு வழியில் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இதில் வந்து சில கொஸ்டின் கேட்பீங்க, எனக்கு அப்பாவே இல்லை, அப்போ நான் என்ன? அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்க அந்த பலனை தருவாங்க. அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்கன்னா அந்த 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 இடத்துல நீங்கள் யாரை யோசிக்கிறீங்களோ, உங்களோட மேலே ஒருத்தர், உங்களை வழிகாட்டக்கூடியவர், உங்களை வழிகாட்டக்கூடியவங்க, அவங்க ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். அந்த ஸ்தானத்தில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இது குரு பார்வையில் ஏற்படுத்துது. ஸோ நான் கௌரவம், பதவி, உங்களுடைய முன்னேற்றம், ஒரு சில அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ஒரு சில அதிர்ஷ்டம்னு அதை எடுத்துக்கலாம் அந்த பார்வைக்கு. அடுத்தது குரு பார்வை. இப்போ தான் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் வரேன். மேஷம், பணம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். லார்ட் ஆஃப் 9 and 12, 9 மற்றும் 12க்கு அதிபதி அதே குரு உங்களுடைய மேஷத்துக்கு 11ஆம் இடத்தை பார்வையிடுறார், 11th ஹவுஸ். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி அங்கே ராகு ஃபில் ஆகிடும். ஸோ ராகு மேலே அந்த குரு பார்வை விடும். அது சனி வீடு. வரவு, அந்த வரவுக்கேற்ற செலவு ஆல்ரெடி சனி இருக்குது. வரவு, லாபம், அந்த செலவில் ஒரு வரவுனா என்ன? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போடுறீங்க, செலவு தான், இஎம்ஐ, மந்த்லி நீங்கள் வந்து அதை பே பண்ணணும், கடன், லோன். ஆனால் அந்த வீடு உங்களுடைய ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொந்தமான பிறகு அது உங்களுக்கு சேமிப்பு, வரவு. ஸோ இப்படி தான் ஒரு செலவில் ஒரு வரவு, அப்படி தான் அந்த குரு பார்வை ஏற்படுத்தும். சப்போஸ் ஒரு கோல்டு வாங்குறீங்க, அந்த கோல்டு வாங்கும் போது பணம், விரயம், செலவு, ஆனால் அது உங்களுக்கு ஒரு சேமிப்பு. இதுதான் இந்த குரு பார்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த 11th ஹவுஸுடைய ஆக்டிவேஷன். அதே மாதிரி 11th ஹவுஸ் அப்படிங்கிறது, அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூத்த சகோதரிகள் மூலமா வரக்கூடிய ஆதாயங்கள். ஸோ மேஷத்துக்கு உறவுகளால், குறிப்பாக சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு பலம், அதுதான் மேஷத்துக்கு இந்த குருவுடைய பெயர்ச்சி கொடுக்கக்கூடிய முழுமையான பலன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த குருவுடைய மேஷத்துக்கு குருவுடைய ப்ளஸ்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு சின்ன குரூப் தான் தெரியும் அப்படின்னா, இந்த முறை இந்த குரு மிதுனத்துக்கு போகிறதுனால ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய அறிவாற்றலும் வளரும், உங்களுடைய ஆளுமையும் வளரும், உங்களுடைய நெட்வொர்க்கும் வளரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பலனை இந்த குரு தருவார். தேங்க்யூ. ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு 2025 ஆல்ரெடி சனி வந்து 11th ஹவுஸில் பொசிஷனில், 10ல் ராகு வரப்போகிறார். குரு பேச்சு ரிஷபத்துக்கு சாதகமாக பாதகமாக? சுக்கிரனுடைய ராசியில் பிறந்த ரிஷபத்துக்கு குரு 2ஆம் இடம். முதல்ல ஸ்தான பலமே கிளிக் ஆகிடுமே உங்களுக்கு. ஸ்தான பலனா என்ன? ஒரு ராசிக்கு ஒரு ராசியில் பிறந்து குரு எப்பெல்லாம் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு வராரோ அந்த ஸ்தான பலமே கிளிக் ஆகிடும். ரிஷபத்துக்கு 2ல் குரு. 2னா என்ன? உங்களுடைய முகம், உங்களுடைய வாக்குஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம், அந்த இடத்துல குரு வந்துட்டார். ஸோ ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம்,
ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வோடு நினைக்கிற விஷயம்லாம் நடக்குதே, நல்ல பணம் வருது, அது வருது, இது கிடைக்குது, பதவி இருக்குது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம், சுபமான பலன்கள், சுபமான எண்ணங்கள், ஒரு உணர்வே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சந்தோஷமாக நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம்லாம் வந்து ரொம்ப அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இது நடந்தது, அது நடந்தது, இது கிடச்சிது, அது கிடச்சிது ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுதான் ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சி. ரிஷபத்துக்கு லார்ட் ஆஃப் 8 and 11, 8 மற்றும் 11 அதிபன். அப்போ அந்த இடத்துல 8 அப்படிங்கிறது என்னென்னா அசையா சொத்துக்களை சேர்க்கறது. ஒரு சொத்து வாங்குறீங்க, அது அசையா சொத்து, ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு, ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்ட காலம் அது குரு தருவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு ரிஷபத்தை சேர்ந்துருக்கீங்க, திருமணம் முயற்சி எடுக்கிறீங்க, கல்யாணம் நடக்கணும், எப்போ வரன் அமையும், எப்போ சேரும், எப்போ கிளிக் ஆகும், எப்போ மேட்ச் ஆகும், பெஸ்ட் மேட்சிங், நான் எதிர்பார்க்கிற வரன், என்னோட ஆசை வந்து இப்படி இருக்குது, இப்படி படிச்சிருக்கணும், இப்படி அழகாக இருக்கணும், இப்படி அறிவாக இருக்கணும், இப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த மாதிரி என்னோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதை நிறைவேற்றுற குரு தான் இந்த குரு. அவருக்கு பார்வை பலம்னு ஒன்று இருக்குது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு 2025 கை நிறைய பணத்தோடு இருக்கிற ஒரு ராசி ரிஷபம். நிறைய பேர் நிறைய புலம்புறீங்க, கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. உங்கள் தசாபக்தி, உங்கள் பர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி அது வந்து நான் வேலை செய்யணும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டேன். இந்த முறையும் சொல்கிறேன், குரு பெயர்ச்சி என்பது இந்த ராசிக்கு நிச்சயமாக அதோடைய பலனை மேக்ஸிமம் என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கும். இப்போ அவருடைய பார்வை பலம் என்னன்னு பார்த்துடலாம். அவருடைய பார்வை பலம், முதல் பார்வை பலம் துலாமில் வந்து விழுது. ரிஷபத்துக்கு துலாம் வீடு 8வது வீடு, 6th house. 2இல் இருக்கும் குரு, ரிஷபத்துக்கு 2இல் இருக்கும் குரு ரிஷபத்தின் 6ஆம் இடத்தை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 6th house. 6ஆம் இடம்னா என்ன? கடன் இருக்குது, நோய் இருக்குது, வருத்தம் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். குரு பார்வை என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார், சுமூகமாக்குறார். கடன் இருக்கா, கடனை குறைக்கிறேன். உடம்புல நோய் இருக்கா, நோயை நான் குறைக்கிறேன், நோய்க்கு வந்து மாற்று வழி காமிக்கிறேன். பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகள் நான் சுமூகமாக்கிடுறேன். வருத்தம் இருக்கா, வருத்தம் இல்லாமல் கவலை இல்லாமல் சந்தோஷத்தை தரேன். அதுதான் குருவுடைய பார்வை. ஸோ ரிஷபத்துக்கு அந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை உங்களுடைய வருத்தங்களை வந்து நிவர்த்தி செய்கிறார். அதே குரு அடுத்த பார்வை வந்து ரிஷபத்துக்கு 8ஆம் இடம், தனுர் வீடு வந்து ரிஷபத்துக்கு 8ஆம் இடம். அந்த இடத்த குரு வந்து நேராக பார்க்குறார். ஸோ இவர் என்ன செய்வார் அந்த இடத்துல? 8னா என்ன? தீராத கஷ்டம், தீராத நோய்கள், தீராத மன வருத்தம், சுமை, வாழ்க்கையே சுமையாக இருக்குங்க. வாழ்க்கை ஃபுல்லாக சுமையாக இருக்குது. எப்பப்பா நான் யாரையாவது வாழ்க்கையில் சுமந்துன்னு தான் வாழ்கிறேன். என்னை நம்பி 10 ஜீவன் இருக்குது. நான் ஓடினா தான் இந்த 10 பேர் காப்பாற்ற முடியும். நான் வேலை செஞ்சால் தான் இந்த 10 குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என்னை நம்பி ஒரு 100கணக்கான குடும்பம் வந்து இந்த தொழிலில் இருக்கிறாங்க. இதுதான் குருவின் பார்வை பலம். 8ஆம் இடத்துல குரு பார்த்துட்டாருன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, ஒரு பெரிய பெயின் இருக்குது, ஒரு பெரிய சுமை இருக்குது, என்னால் இழுக்க முடியல, இந்த பாரத்தை என்னால் இழுக்க முடியல அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி செய்ய வந்துடுவார். அப்போ பெரிய பெரிய கடன், இதெல்லாம் சால்வே ஆகாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயங்களெல்லாம் சும்மா அப்படி தவிடுபடி ஆக்கிடுவார். அதுதான் குரு பார்வை. ஒரு பார்வை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் எப்படி வேணா இருக்கட்டும். ஒரு நபரை சந்திக்கிறது மூலிமா இருக்கும், யாரோ ஒருத்தவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது இந்த கணவன் மனைவி குடும்ப பிரச்சனை, குடும்ப தகராறுகள், வருத்தம், பிரிவு, மனக்கசப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னமோ ஒரு இணக்கமாகவே இல்லை, ஏதோ வருத்தம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு குழப்பம், எது சொன்னாலுமே எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வரல, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார் குரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தீராத, அதாவது நாளளவில் ரொம்ப நாளைக்காக தீராத ஒரு பிரச்சனையோ, இல்லை தீராத ஒரு வழக்கோ, இல்லை தீராத ஒரு 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 வருத்தமோ, இல்லை நோயோ, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது தான் அந்த குருவுடைய அந்த 8ஆம் இடத்து பார்வை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அசையா சொத்து சேர்க்குற இடம். அதே குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல விழுந்துடும். 10 உங்களுக்கு நல்லா தெரியும். 10 உங்களுக்கு வந்து தொழில், 10 உங்களுக்கு வந்து ராஜ பதவி, 10 உங்களுக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பார்வை ஹெல்ப் பண்ணும். நிறைய வகையில் ரிஷபத்துக்கு பணம், பொருள், குடும்ப வாழ்க்கை, கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனை, சொத்து சேர்க்குற விஷயம், வாகனம் வாங்குகிற விஷயம், ஒரு புதுசாக வீடு வாங்குகிற விஷயம், குடி போகிற விஷயம், வெளிநாடு போகிற விஷயம், டூர் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், எல்லாத்துக்குமே சனி ஒரு பக்கம் 11 ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தொழிலில்,
குரு ஒரு பக்கம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, ராகு 10ல். சூப்பர் காம்பினேஷன், ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இதை விட ஒரு அருமையான ஒரு தொடர்பில் கோள்கள் வந்து உங்களுக்கு உட்காராது. ரிஷபம், எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தருணம் நல்ல தருணம், நேரம் நல்ல நேரம், அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம். உங்களுக்கு இது ஜாக்பாட்னு எடுத்துக்கலாம், ஒரு வரவுன்னு எடுத்துக்கலாம், ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம், ஒரு அருள்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு நல்ல எனர்ஜி வருது உங்களுக்கு. அதுதான் ரிஷபத்துக்கு இந்த குரு பேச்சு. என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உங்கள் ஆசையை நிறைவேறட்டும். மிதுன ராசி. மிதுன ராசி வந்து ஜென்ம குரு, கேந்திர குரு, அதுலேயே ஜென்ம குரு மிதுனத்துக்கு. சரி, மிதுனத்தில் ஜென்ம குருனா என்ன? மிதுனம்ங்கிற ராசி வந்து ரைட் சைடு கார்னரில் இருக்கும். அது சந்திரன் அங்கே தான் இருப்பார். சந்திரன் மேலே கரெக்டாக குரு பொசிஷன் இருக்கும். நிறைய ஆசைகளோடு இருப்பீங்க. இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா. உங்களுக்கு கேந்திராதிபதி வேறு அவர். உங்களுக்கு வந்து கேந்திராதிபதினா லார்ட் ஆஃப் 7 and 10. அதில் 7 வந்து பாதகஸ்தானம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பார்வை அங்கே தான் பதிக்கிறார் அவர். 7லே தான் பார்வையை பதிக்கிறார். அதனால் அந்த பாதகத்தை அவரே நிவர்த்தி பண்ணுறார். 10ங்கிறது உங்களோட தொழில் ஸ்தானம். ஸோ 7 மற்றும் 10க்கு அதிபன் ஃபஸ்ட் ஹவுஸில் பொசிஷன் எடுக்கிறார், திக்பலம் அடைகிறார். முதல் வீட்டில் குரு வந்துட்டாரா திக்பலம் கேந்திரத்தில். இப்போ என்ன மாதிரியான பலனை தருவார்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடு திங்கிங் வரும். முதல்ல உங்களுடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப விரிவாக சிந்திக்க வைக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய சிந்தனை நல்லா இருந்தால் தான் அவங்களோட ஆக்ஷன் கரெக்டாக கொண்டு வரும். அந்த ஆக்ஷன் கரெக்டாக நடந்தது தான் அதோட ரிசல்ட்டை கரெக்டாக கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைட் திங்கிங் வரப்போகுது. சும்மா சின்னதாலாம் இனிமேட்டு யோசிக்க மாட்டீங்க. மிதுனம் பெருசாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க, இன்னும் பெருசாக. அதுதான் முதல்ல இந்த குருக்குழுவிய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிதுனம் வந்து நான் சொன்ன மாதிரி லார்ட் ஆஃப் 7 and 10, 7 மற்றும் 10. அவரே கலசரக்காரகன், அவரே உங்களுக்கு தொழில் தசம கேந்திராதிபதி. அப்படிப்பட்ட சுபகிரகமான குரு மிதுனத்தில் சந்திரன் மேலே வந்து இந்த ஜெமினியில் வரும்போது அவருடைய பார்வைலாம் என்ன பண்ண போதா? அடிப்படையில் உங்களுக்கு நல்லா தெரியும், 5, 7, 9 குருவுடைய விசேஷ பார்வைகள். இப்போ மிதுனத்துக்கு 5ஆம் இடத்து பார்வை, 7ஆம் இடத்து பார்வை, 9ஆம் இடத்து பார்வை என்ன செய்யும்? சரி, ஃபஸ்ட்டு இந்த 5th ஹவுஸை எடுத்துப்போம். மிதுனத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிலேருந்து 5th ஹவுஸ் வந்து துலாம் வீடு, அது சுக்கிரனுடைய வீடு. அந்த இடத்துல குரு பார்க்க உங்களுடைய புத்தி, உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆர்வம் அதெல்லாம் நல்லா தூண்டி விட்டுடும். ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே குரு பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரும். அந்த 5ஆம் இடத்த குரு பார்வை என்ன பண்ணும்? மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யும். அப்போ அதிகமாக என்ன காமிக்குதுன்னா, மிதுனத்துக்கு அந்த குருவுடைய பார்வை 5 மற்றும் 7லேயும் விழுது, 9லேயும் விழுது. 7க்கு நான் சொன்ன மாதிரி கலஸ்திரஸ்தானம், 5 வந்து உங்களுடைய மனம், பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம், அருள் உண்டு, காதல் திருமணம் ஜெயிக்க வைக்கும். அதுதான் 5ஆம் இடத்து குரு பார்வை. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது, அதை நல்லபடியாக கொண்டு வந்து முடிக்கிற ஒரு நேரம் நெருங்குது. திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியம், இதுவும் குரு பார்வையில் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, அவரே லார்ட் ஆஃப் 7, 5 மற்றும் 7ல் பார்வையை பதிக்கிறார், அந்த வாய்ப்பை கொண்டு வரார். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த குரு வந்து மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றுறார். ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, பொருள் வாங்கணும், வெளிநாடு போகணும், நிறைய படிக்கணும், படிக்கிற வாய்ப்பு, பட்டம், கௌரவம், இதெல்லாம் குரு கொடுப்பார். குரு மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து கௌரவ பட்டம், உங்கள் அறிவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா எப்படி இருக்கும், உங்கள் திறமைக்கு ஒரு பாராட்டு கிடைச்சா, அதுதான் இந்த குருவுடைய பலன். 10 கூடியனாவும் குரு இருக்கிறதுனால அவருடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுது, பாக்கியஸ்தானம். இது நான் ஏற்கனவே சொன்னேன், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுடைய பூர்வ ஜென்ம 7 ஜென்ம புண்ணியம், உங்கள் அப்பா மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், ஆதாயம், உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் வேணும், எப்போ மாறலாம், வேலையை மாற்றலாமா, ஃபீல்டை மாற்றலாமா, நம்ம நினச்சதை செய்யலாமா, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணலாமா, இந்த ஐடியாவெல்லாம் நிறைவேற்றுறது தான் இந்த குருவுடைய பலன் நெருங்குது. 10ல் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சனி பொசிஷன் எடுத்திருக்கு. குருவும் சனியும் கேந்திரத்திலேயே சந்திக்கும். அதாவது குரு எங்கே இருக்காரோ அங்கேருந்து சனி 10லையும், சனி எங்கே இருக்காரோ அங்கேருந்து குரு 4லையும் கேந்திரத்தில் சந்திக்கும். இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நல்ல சந்திப்பு தான். அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான முக்கியமான மாற்றங்களை நிறைவேற்றி கொடுப்பார் அர்த்தம். மிதுனம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படி இல்லைனாலும் கூட பார்க்குற வரைக்கும் ஒரு சுப பலன் இருக்குது. அப்போ குரு முதல்ல கொடுக்கறது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்காமல் பெருசாக திங்க் பண்ண வைக்கிறது. ஸோ நல்ல ஒரு ப்ராட் அண்ட் வைட் திங்கிங், பெருசாக யோசிப்பீங்க. அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண போது அதோட ரிசல்ட்டையும் நல்லபடியாக
நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு அமைதி இல்லாத மனம் கொண்ட ராசிகள் வந்து மிதுனமும் ஒன்று. எதுலேயுமே ஒரு அமைதி ஆகாது, பரபரப்பாக எதாவது சிந்திக்கும், ஒரு அமைதியே இல்லாத மனம்னு சொல்லலாம். எது பின்னாடி சேஸ் பண்ணுறது தான் அந்த மனசு. மிதுனம் காற்று ராசி. அந்த இடத்துல குரு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு மன சூழ்நிலையை உண்டு செய்கிறார். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அமைதி ஏற்படுத்தினா எப்படி ஏற்படுத்தும்? பீஸ். ஏதோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ண போதுன்னு அர்த்தம், உங்களை வந்து திருப்திப்படுத்த போகுது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கூட்டாளிகள் மூலியமாக இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள், வில்லங்கங்கள், வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட, லைஃப் பார்ட்னரோட நிறைய கருத்து மோதல், சண்டை, சச்சரவு, ஒரு வருத்தம், வேறு கருத்து, ஒரு ஒருமித்த கருத்தே. நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம எது சொன்னாலும் அதுக்கு அந்த பேச்சுக்கு எடுப்படவே இல்லை. அதெல்லாம் இனிமேல் சரி, ஓகே, நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு சுமூகமான ஒரு உறவு முறை இதெல்லாம் ஏற்படுத்தும். பரவாயில்ல, பார்த்த வரைக்கும் வாழ்க்கை, அமைதி, அன்பு, விருப்பம், தொழில், மாற்றம் எல்லாம் நிறைவேற்ற ஒரு சுபமான பலனை இந்த குரு பெயர்ச்சியும் இந்த குரு பார்வையும் ஏற்படுத்துது. இதில் குறிப்பாக யாருக்காவது படிப்பு விஷயத்தில் ஒரு ஆர்வம் இருக்குது, இன்னொன்று பண்ணணும், ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும், ஒரு வெளிநாடு போய் படிக்கணும், இதெல்லாம் மனப்பூர்வமாக நிறைவேற்றி கொடுத்துரும். வாழ்த்துக்கள். கடகராசி. குரு பெயர்ச்சி வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 12th ஹவுஸில் வந்துடும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் போய் குரு வரார். சுப விரயங்களை தருவாரா? மிதுன வீடு, காற்று வீடு. கடகத்துக்கு குரு யோக கிரகம், லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 6 and 9. ரோகாதிபதியாகவும் இருப்பார், பாக்கியாதிபதியாகவும் இருப்பார். அப்படிப்பட்ட குரு 12th ஹவுஸில் வந்தால் சுப விரயங்களை தரக்கூடிய குரு அப்படின்றத முதல் பாயிண்ட்டாக நான் இங்கே மார்க் பண்ணுறேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி 8லிருந்து 9க்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். ஸோ சனியால் தொந்தரவு இல்லை, இப்போ குருவால் நன்மை உண்டா அப்படிங்கிறத பார்க்கணும். விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு கண்டிப்பாக விரயம் கொடுப்பார். காலம், நேரம், பொருளாதாரம், உடல் உழைப்பு எல்லாமே அதிகப்படியான செலவு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய உழைப்பீங்க, நிறைய டைம் எடுத்து அதிகமாக உழைக்கக்கூடிய நேரமாக மாறிடும். அது நிறைய பணம் செலவழிப்பீங்க. உங்கள் புத்தி, உங்கள் சக்தி எல்லாமே நிறைய விரயம் பண்ணும். இந்த குரு 12ல் வந்துட்டாருன்னா நல்ல விஷயத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக, சுபமான விஷயத்துக்காக அலைஞ்சு திரிஞ்சு உங்களை வந்து ஓட வைக்கும். ஆனால் அது நல்ல விஷயத்துக்காக. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு 12th ஹவுஸில் சார்ஜ் எடுக்கிறாருன்னு சொன்னோம்னா அவருடைய பார்வை பலமாக நமக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா கடகத்துக்கு யோக கிரகம் குரு. இந்த பார்வை பலம் என்ன செய்யும்? முதல் பார்வை கடகத்துக்கு 4ஆம் இடம், துலாம் வீடு. ஸோ குரு 12லேருந்து கடகத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம்னா என்ன? சுக சௌகரியங்கள். அப்போ ஒரு பக்கம் அலைச்சலை கொடுக்குறார், இன்னொரு பக்கம் சுக சௌகரியங்களுக்குண்டான இடத்துல வந்து பார்வையை பதிக்கிறார். அது ஒரு தாயுடைய ஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கம்ஃபர்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் தேடி கீடி அலைஞ்சு உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் அறிவு எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து அந்த 4ஆம் இடத்துடைய ஸ்தானத்துடைய பார்வை பலம். அடுத்தது தாயின் ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு வந்து ஒரு அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய வரம். அவங்க மனதார உங்களை வாழ்த்துறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு பிளெஸ்ஸிங் எடுக்கிறீங்க, அது அவங்களுக்கு மனசில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வாழ்த்துறாங்க. எல்லா அம்மாவும் பிள்ளைங்களை நல்லபடியாக தான் வாழ்த்துவாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த உள் உணர்வுன்னு வரும், இது நடக்க போகுது, இது நிறைவேற போகுது, நீ வந்து வெற்றி அடைய போகிற, நீ நினச்சது நடக்க போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த உள் உணர்வோடு ஒரு வாழ்த்து இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும். அதுதான் இந்த 4th ஹவுஸில் குரு பார்வையோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். கடகமே ஒரு எமோஷ்னல் கேரக்டர் தான். அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து யாராவது புரிஞ்சு அவங்கள ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டா உருகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த அம்மாவுடைய ஒரு அரவணைப்பு, ஒரு வாழ்த்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்தது அதே கடகம்க்கு நம்ம வந்து குருவுடைய பார்வை எங்கே விழுதுன்னா 6th ஹவுஸ், 6ஆம் இடம். இப்போ தான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட். ஏன்னா குருவே உங்களுக்கு ரோகாதிபதி, அவரே கடன், நோய், எதிரி, அது உபஜயஸ்தானமாக வருது. அந்த இடத்துல குரு பார்வை பதிக்கும் போது எதெல்லாம் உங்களுக்கு போட்டியாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு எதிரிகளை சந்திக்க வேண்டி வருதோ, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கோ, எதெல்லாம் கடன் ஆகுதோ, எதெல்லாம் நோயாக மாறுதோ, அதுக்கெல்லாம் அவருடைய பார்வை என்ன பண்ண ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்க, உங்கள் பக்கம் ஒரு நல்ல மருத்துவர் இருந்தால்
அது என்னென்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு, டயக்னாஸ் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு மெடிசன் தர, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிவர்த்தி பண்ணிடுறாரு. ஸோ பிரச்சனையே வராதுன்றது இங்கே பாயிண்ட் இல்லை. பிரச்சனை வந்தாலும் அது நிவர்த்தி ஆகுதுன்னு தான் அதோடைய பலன். அதுதான் இந்த 6ஆம் இடத்து பார்வையுடைய பலம். உங்களுக்கு ஒரு கடன் வருது, அந்த கடன் எதுக்காகலாம் வரலாம். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம், இல்லை வீணான கடனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க, ஒரு கடன் ஆகிடுச்சின்னு நினைக்கலாம். எப்படியோ ஒரு கடன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒருத்தருடைய சப்போர்ட் கிடைச்சா, ஒருத்தர் ஒரு பொருளாதார ரீதியாக அவங்கள பேக்கப் பண்ணால், அதுதான் இந்த 6th ஹவுஸில் 6ஆம் இடத்து பார்வை. உங்களுக்கு ஒரு போட்டி வருது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த போட்டியில் இப்போ போட்டியை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த போட்டியை வெல்றதுக்குண்டான எல்லா யுக்தியும் உங்களுக்கு தெரிஞ்சா, அதுக்குள்ள எல்லா புத்தியும் உங்களுக்கு சரியாக வேலை செஞ்சா வெற்றி. அது இந்த 6ஆம் இடத்து குருவுடைய பார்வையுடைய பலம். அடுத்தது இந்த குருவுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்துக்கு கரெக்டாக 8ஆம் இடம். உங்களுடைய 8ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்தில் குரு பார்வை விழுது. ஸோ பாருங்கள், 4, 6, 8. பொதுவாக குரு 5, 7, 9 பார்வை. பட் உங்களுக்கு 12th ஹவுஸில் இருக்கிறதுனால கடகத்துக்கு 4, 6, 8. 8 ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுவும் சனியோடைய வீடு. இவ்வளோ நாள் என்னெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டு அவஸ்தைப்பட்டு, சில பேருக்கு அவமானம், சில பேருக்கு நோய், வேலை இழப்பு, ஒரு மாதிரி வறுமை, சில பேருக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல், சில பேருக்கு நோய்கள், தீராத நோய் அல்லது மருத்துவம், சில பேருக்கு குடும்பத்தில் நிறைய சச்சரவுகள், பிரிவு, ஒரு மாதிரி ஒரு வருத்தம், விலகி இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கிறது. இதெல்லாம் இந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா ஓரளவுக்கு அதை தணிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்குது, பொசிஷனில் இருக்குது 8th ஹவுஸில். அப்போ ராகு இருந்தால் எப்படியாவது குழப்பம் ட்ரை பண்ணுவோம். குரு பார்வை குழப்பத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும். என்னெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, என்னெல்லாம் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணீங்களோ அந்த சனி 8ல் இருக்கும்போது, அதுக்கெல்லாம் நிவர்த்தி தரக்கூடிய பார்வை தான் இந்த குரு பார்வை. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ பிரமாதம், அது நடக்கும் இது நடக்கும் இப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைச்சலுக்கும், உங்களுடைய நேரத்துக்கும், உங்களுடைய பொருளாதார செலவுக்கும் உறுதுணையாக 4ஆம் இடம் வலு நிற்கும். 2வது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்களுக்கும் உங்களுக்கு துணையாக ஒரு ஆள் நிற்க போகிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணீங்களோ, துரத்தப்பட்டது, விரட்டப்பட்டது, வருத்தப்பட்டது, அவமானப்பட்டது, இதுக்கெல்லாம் இந்த குரு நிவர்த்தி பண்ணுறாரு அர்த்தம். காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்படி தான் அந்த கடகத்தை ஒரு ப்ரொடெக்ட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்மம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்து, இப்போ குரு பயிற்சி என்ன பண்ணும், குரு ஏதாவது சாதகமாக இருக்குமா? சிம்மம் இந்த இந்த இடைக்கால நிவாரணம் மாதிரி சிம்மத்துக்கு கரெக்டாக குரு 11th ஹவுஸில் பொசிஷனில் வரார். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். சிம்மத்துக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், லாபஸ்தானம். அந்த இடத்துல பார்வை பலம் எங்கெல்லாம் விழுதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்துக்கு 3ஆம் இடம், சிம்மத்துக்கு 5ஆம் இடம், சிம்மத்துக்கு 7ஆம் இடம். ஸோ 3, 5, 7 3 இடத்தையும் குருவுடைய பார்வை பலமாக இருக்குது. குருடைய இடமும் பலமாக இருக்குது. ஒரு ராசிக்கு குரு பொசிஷன்லேயும் ஃபேவராக இருந்து அவருடைய பார்வையும் நல்ல பார்வையாக விழுந்துடுச்சுன்னா அவங்களுக்கு அதை விட என்ன வேணும்? ஸோ சிம்மம் நிறைய நெருக்கடிகளை சனி கொடுக்கும். நிறைய தொல்லை, நிறைய நெருக்கடி, நிறைய போராட்டம், நிறைய வருத்தம், நிறைய கவலை, நோய், என்ன வேணால் சனி கொடுக்கும். குரு சனியை பார்த்து தான் ரொம்ப விசேஷம், பட் பார்க்காது. இருந்தாலும் குரு தனிப்பட்டவங்கள வேறு சப்போர்ட்டை பண்ண ஆரம்பிக்கும். சிம்மத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணும்? ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணும். குரு இந்த 1 இயர் 2025 மே 15லேருந்து 26 மே 30th வரைக்கும் குரு 11th ஹவுஸில் பொருளாதார அடிப்படையில் இந்த 1 இயருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இடையில ஒரு சின்ன டிரான்சிட் இருக்குது, நம்ம ஒரு 10 months எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொருளாதார சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன, மற்ற கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் பணம் இல்லை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதை குரு முதல்ல சார்ஜ் எடுத்துடுறார் 11th ஹவுஸில். அடுத்தது குருவுடைய பார்வை எப்படி பண்ணுறதுன்னா, 3rd ஹவுஸில் 3ஆம் இடத்துல பார்வையை பதிக்கிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலயமா, அக்கம் பக்கம் உறவுகள் மூலயமா, பழகினவர்கள் மூலயமா, நண்பர்கள் மூலயமா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி, பெரிய சப்போர்ட். நீங்கள் எங்கேயாவது உதவி கேட்டால் உதவி கிடைக்கும். இந்த இந்த சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் உதவியே கிடைக்காம போயிடுச்சுன்னா நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த உதவி உடனே கிடைக்கும். அதுதான் சிம்மத்துக்கு இந்த முறை ஏற்படக்கூடிய குரு பலன், குரு பார்வை, குரு பலம், குரு ஸ்தான பலம். அடுத்தது இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு 5th ஹவுஸ் 5ஆம் இடம். புத்தி நல்ல வேலை செய்யும். அந்த சமய சந்தர்ப்ப புத்தி, இந்த பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம், நீங்கள் என்னெல்லாம் புண்ணியங்களை பண்ணியிருக்கீங்களோ, என்னெல்லாம் நல்ல விதைகளை விதைச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
இந்த கஷ்ட காலம் தான் சொல்லுவாங்க இல்லையா, நான் நிறைய பண்ணேன் ஒன்றுமே எனக்கு பலன் தரல, இந்த முறை உங்கள் கஷ்ட காலத்துக்கு அந்த அந்த நல்ல புண்ணிய பலன்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அது குருவுடைய பார்வை வந்து ஆக்டிவேஷன். புத்தி நல்லா வேலை செய்யும். உங்கள் மனசை வந்து என்னதான் அப்படியே ஒரு சோர்வு தளர்வு ஏற்பட்டாலும் மறுபடியும் ஒரு சார்ஜ் எடுத்து கொடுக்கும். குருவுடைய பார்வை பலம். நல்ல ஆலோசகர்கள் கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டிகள் வந்து வழிகாட்டுவாங்க. உறுதுணையானவர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. ரொம்ப நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த குருவுடைய பார்வை பலம். 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், அந்த பார்வை பலம். அதே குருவுடைய பார்வை வந்து 7ஆம் இடம், சிம்மத்துக்கு வந்து 7th ஹவுஸில். அங்கே ஆல்ரெடி ராகு இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு வந்து அந்த கூட்டாளி மத்தியில் வந்து ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள், அதை குரு பார்த்து நிவர்த்தி பண்ணுறது. ஒரு குழப்பம் ஏற்படும், நிவர்த்தி ஏற்படும். சில பேருக்கு அந்த கணவன் மனைவி உறவில் கூட நிறைய சண்டை சச்சரவு. 7th ஹவுஸில் வந்து நிறைய ஆர்குமெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பெரிதாக பேசுறது, அதெல்லாம் அந்த குரு பார்வை வந்து நிவர்த்தி செய்யும். சனியை மட்டும் பார்க்கல, சனிக்கு ஸ்கொயரில் வந்து குரு வர்றது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பொசிஷனில் இருக்கும். அங்கேருந்து அது செய்யக்கூடிய எல்லா தொந்தரவும் செஞ்சாலுமே அதுக்கு 4th ஹவுஸில் உங்களுக்கு குரு சந்திக்கிறது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன தான் உங்களை வந்து சனி வந்து உங்களை வந்து பாதிக்க முயற்சி எடுத்தாலுமே குரு மறுபடியும் ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ப்ரொடெக்டிங் பிளானட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ சிம்மத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு பெரிய ஆறுதலான விஷயம், குரு உங்கள் பக்கம் நிற்கிறார். ஒரு நல்லவன் உங்கள் பக்கம் நிற்கிறான். ஒரு நல்ல கிரகம் உங்கள் பக்கம் துணையாக இருக்குது. என்ன தான் உங்களுக்கு வந்து எதிர்க்க கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பக்கம் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு பலமாக, உங்களுக்கு துணையாக, உங்களை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு பலமான கிரகம், சுப கிரகம் வலுவாக நிற்கிது. அது ஆரோக்கியத்தை காப்பாற்றும், கடன் பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றும், உங்களுடைய எதிர்ப்புகள்லேருந்து உங்களை காப்பாற்றும், பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றும், அவப்பெயர்லேருந்து உங்களை காப்பாற்றும். உங்களை எல்லா வகையிலும் ஒரு ப்ரொடெக்டிங் ஷீல்டை வந்து அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. இதுதான் குரு பலம். அதை நீங்கள் உணர்வீங்க. சனி 8th ஹவுஸில், இதுக்கு முன்னாடி 7th ஹவுஸில் கெட்ட சனி, அப்புறம் 8th ஹவுஸில் அஷ்டம சனி வந்தாலும் இந்த குரு வந்து உங்களை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ண போது நீங்கள் உணர்வீங்க. இதுதான் சிம்மத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ். அதே மாதிரி குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை சில பேருக்கு அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஈவன் சனி 8th ஹவுஸில் இருந்தாலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை அந்த குரு கொடுப்பார். 7th ஹவுஸில் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு மாதிரி தடபுல்லாக திடீர்னு ஒரு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கூட சில பேருக்கு கல்யாணம் நடக்கும். பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் அந்த கம்பேட்டபிலிட்டி நல்லா செக் பண்ணி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ மொத்தத்தில் குரு உங்களுக்கு துணையாக இருப்பார் அடுத்த ஓராண்டு. வாழ்த்துக்கள். கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கேந்திராதிபதி, கேந்திரத்தில் தான் பொசிஷன் எடுக்கிறார். 10ல் குரு, 4 மற்றும் 7க்கு அதிபதியான குரு 10ஆம் இடத்துல. கன்னி புதனுடைய ராசி. குரு இருக்கிற வீடு மிதுனம், ஜெமினி, புதனுடைய வீடு. இவர் வந்து ஸ்தான பலம் முதல்ல கொடுக்குறாரான்னு நம்ம பார்த்தோம். கன்னிக்கு வந்து ஸ்தான பலமான குருவா? அவர் இருக்கிற இடம் நல்ல இடமா? 10னா என்ன? பதவி. ஸோ நிறைய பேர் சொன்னதெல்லாம் நிறைவேடுமா நீங்கள் ஒரு டவுட் படலாம். 10ல் குரு வந்தால் பதவி போயிடும், வேறு பதவி வரும், வேலை போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 10ல் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரணும் தான் அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும் பதவியை விட்டு வேறு ஒரு நல்ல பதவியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்களோட சுயஜாதத்துடைய பலகீனத்தை பொறுத்து சில சர்க்கிள்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி குரு வந்து கேந்திரத்தை ஸ்கொயரில் வராது இந்த முறை. அதுலேயும் வந்து மிதுன வீடு, காற்று வீடு, வேக வேகமாக நிறைய பேருக்கு மாற்றம் தான் ஏற்படுத்தும். வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், அந்த மாற்றத்தை தான் நிறைய ஏற்படுத்தும். அதுதான் கன்னிக்கு நான் பார்க்குறேன். அவரோட பார்வை பலம் என்ன பண்ண போகுது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கன்னிக்கு 2nd ஹவுஸில் குரு பார்வை வருது. 2ஆம் இடம் துலாம் வீடு, சுக்கரனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு இது 7வது வீடு. ஸோ குரு பார்வை என்ன செய்யும்? மிதுனத்திலிருந்து குரு பார்வை கன்னிக்கு 2nd ஹவுஸில் குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்லேயும் சரி, ஃபேமிலி மேட்டர்ஸ்லேயும் சரி, இல்லை கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே ஒரு சுபமான பலன்களை கொண்டு வரார். கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் சுப பலன்கள் நடக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கும். இது வந்து முதல் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி பொருளாதாரம், ஃபைனான்ஷியலாக குரு 10ல் இருந்தாலும் அவரோட பார்வை 2ல் இருந்ததுன்னா பணம் கொடுக்க போகிறார். 10னா என்ன? வேலை. வேலை ஒரு மனிதனுடைய தொழில்,
ஒரு மனிதனுடைய அடையாளம். அந்த இடத்துலேருந்து அந்த பார்வை என்ன பண்ணுது, உங்களுக்கு பொருளாதாரத்தையும் நிறைவாக கொடுத்துரும். ஸோ இது வந்து வேலை போய்டும்னு கிடையாது, வேலையில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. செகண்ட் ஹவுஸ் பார்வையை பற்றி பார்த்தோம். அதே குரு 4ஆம் இடம், அந்த கன்னிக்கு 4th ஹவுஸ். கன்னிக்கு 4th ஹவுஸ் வந்து தனுர் வீடு. அந்த இடத்துல குரு பார்வை. இது என்ன செய்ய போகுது? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேலை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணீங்க, நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறுறீங்க, வேறு இடம் மாறுறீங்க, அங்கேருந்து பணம் கிடைக்குது, கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு வேலை சம்பளம் கூட கிடைக்குது, இல்லை உங்களோட பிஸ்னஸில் இன்கம் கூட கிடைக்குது. 4th ஹவுஸில் குரு பார்வை வருது. வாகனம் வீடு வாங்குகிற யோகத்தை கொடுத்துரும். வாகனம் வீடு வாங்குறது அசையா சொத்து அல்லது ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் நேர யோகம். இது குரு பார்வையில் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி மதர் ரிலேஷன்ஷிப், உங்கள் தாயாருடைய உடல்நிலை, அவங்களுடைய ஒரு அவங்க பேரில் உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பு இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்க மனசை நீங்கள் வந்து குளிர்விக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் நோய்களை நிவர்த்தி செய்ய போது உங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். இதுவும் கன்னிக்கு அந்த குருவுடைய பார்வை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏதாவது சின்ன பொருளாவது வாங்க வச்சிடும், குறைஞ்சபட்சம் கோல்டாவது வாங்க வைக்கும். 4ஆம் இடத்துல சுபர் வீட்டில் குரு பார்வை வந்து ஏதாவது ஒரு சேமிப்பு கொண்டு வந்துடும். அதே மாதிரி 4th ஹவுஸில் குரு பார்வை வந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து அதிகார பதவி கொண்டு வரும். ஏன்னா அந்த 4ஆம் இடம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ப்ரொமோஷன் சொல்கிறோம் இல்லையா, பதவி, ஒரு பதவி கிடைக்குது, எனக்கு ஒரு பொசிஷன் தராங்க, நான் இது வரைக்கும் சாதாரணமாக இருந்தால் இப்போ ஒரு பொசிஷனில் வரேன், அது 4ஆம் இடம். அப்புறம் குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து எங்கே விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 6வது வீடு 6th ஹவுஸ். கடன் இருக்குது, நோய் இருக்குது, வருத்தம் இருக்குது, நிவர்த்தி ஆகணும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். அதையும் குறிப்பாக அது சனி வீடு. ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டே இருந்தேன், எப்போ சரியாகும் எப்போ சரியாகும், இப்போ சரியாகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பார்வை கண்டக சனியாக இருக்கார், குரு பார்வை நிவர்த்தி பார்வையாக வருது. இப்போ பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ செகண்ட் ஹவுஸ், 4th ஹவுஸ் அண்ட் 6th ஹவுஸில் இந்த குருவுடைய பார்வை என்னென்ன செய்ய போகுதுன்னா, குடும்பத்தில் சுப பலன்கள், உங்களுக்கே கூட ஒரு திருமண முயற்சி நடந்தாலும் அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறீங்க, உங்கள் வயது வந்து 20 30 இருக்குது, அப்போ உங்கள் குடும்பத்தில் சுபபலன் நடக்கிற வாய்ப்பு உண்டு. சனி பார்வையினால் சில தடங்கள் இருக்கும், தடங்கள் இருந்தாலும் குரு பார்வை நிவர்த்தி செய்யும். அடுத்தது என்னென்னா, நம்ம பார்க்குறது 4ஆம் இடம், வீடு வாகன சொத்து சுகங்களை சேர்ப்பது. ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் வந்து இருந்து வேலை செய்கிறது, இல்லை ஒரு வீடு அமையிறது, இல்லை ரொம்ப அருகாமையில் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம். தீராத நோய்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறது, எதிரிகள் கடன்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிடுறது. எதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப போராடுங்க அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகாக சால்வ் ஆகிறது. இதெல்லாம் தான் இந்த குரு பெயர்ச்சி கன்னிக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீர்க்கமான பலனாக நான் பார்க்குறேன். அவர் வந்து லார்ட் ஆஃப் 4 and 7, அவரே கலசரக்காரகன், அதனால் திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுப்பார். அவரே 4 கூடியவன், சுகஸ்தானாதிபதி அவர் தான் உங்களுக்கு. அப்போ வந்து சதுர கேந்திரம் வந்து இந்த 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானமாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து முயற்சி அதிகமாக எடுக்க வச்சிடும். குரு கன்னியை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவாக இல்லை, ஈவன் இன் 10th ஹவுஸ். வாழ்த்துக்கள். துலாம் ராசி, துலாம் ராசிக்கு வந்து குரு வந்து 9th ஹவுஸில் 9ஆம் இடத்துல மிதுனத்தில். துலாம் இந்த முறை வந்து குருவுடைய 5வது பார்வைக்கு உண்டான ஒரு ராசி. துலாமுக்கு பொதுவாக குரு 3 மற்றும் 6க்கு அதிபன். சரி, 3 6 துலாமுக்கு வந்து குரு ஒன்றும் ஃபேவரபிள் பிளானட் கிடையாது. அவர் என்ன செய்ய போகிறார்? எப்பெல்லாம் குரு ஒரு ராசிக்கு, சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு 9 2 5 7 9 11 இந்த இடத்துல குரு ஸ்தான பலமாக வந்தால், அந்த பார்வை பர்டிகுலராக 9ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த ராசியை பார்த்துருவார். ஏன்னா அவருடைய 5வது பார்வை. அப்போ ஸ்தான பலமாக குரு வந்துட்டாருன்னா அந்த 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டமான இடம். துலாம் 5வது பார்வை குரு என்ன செய்வார்? சுபமான எண்ணங்கள் கொடுப்பார். இப்போ நீங்கள் வந்து ஒரு டார்க் ரூமில் இருக்கீங்க, வெளிச்சமே இல்லை, சன்லைட்னா என்னன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது, வெளிச்சம் வருது, லைட் வருது. லைட் வந்தால் தான் நீங்கள் முதல்ல நீங்கள் யாருன்னே உங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒளி அது வந்து காட்டும் வழி. ஸோ அந்த லைட் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நேரம். அப்படின்னா இது வரைக்கும் நிறைய விஷயம் இதோ இப்போ நடக்கும், இதோ அப்போ நடக்கும், இதோ நடந்துடும், இதோ முடிஞ்சிடும், இதோ கிடைச்சிரும், இதோ ஓகே ஆகிடும், இதோ கிளிக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே பெண்டிங்.
டிலே, அன்எக்ஸ்பெக்டட் ஆப்ஸ்டக்கல்ஸ், அதெல்லாம் இப்போ சுபம், நடந்தது, கிடைச்சிது, பலன் அடைஞ்சோம், வருத்தம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த குரு பார்வை உங்களுக்கு முதல்ல செய்யும். முதல் வீடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய தலை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி. அந்த இடத்துல அந்த குரு பார்வை உங்களுடைய அறிவில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு பாசிட்டிவ் வைப். அதுதான் இப்போ துலாமுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன். அடுத்தது அதே குரு குட் நியூஸை கொண்டு வந்துடுவார். ஸோ உங்கள் ராசியை பார்க்குறதுனால அது மேலே இருந்த அந்த கலங்கம், அந்த வருத்தம், அது தேவையற்ற பிழைகள், அதை சரி பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு குட் நியூஸை கொண்டு வராருன்னு அர்த்தம். அதை இந்த குரு உங்களுக்கு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அடுத்து அவருடைய பார்வை உங்களுக்கு 3rd ஹவுஸ், 3ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். ஸோ 1, 3, 5. துலாமை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 1, 3, 5. இந்த 3ஆம் இடங்கிறது சொல்லவே வேணாம். உங்களுடைய சகோதர சகோதரிகள், இளையவர்கள், அவர்கள் மூலயமா கிடைக்கக்கூடிய ஆதாயம், அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலம், ஆதாயம், இது உங்களுடைய 3ஆம் இடத்து பார்வை. அதே துலாமுக்கு 5ஆம் இடத்து பார்வை, குழந்தை பாக்கியம், ஒரு அதிர்ஷ்டம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், இந்த ஜென்மத்தை நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விதைகள், நல்ல புண்ணியங்கள், உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய புகழ், உங்களுடைய திறமை, பொக்கிஷம், இதெல்லாம் இந்த குரு பார்வை உங்களுக்கு பலப்படுத்தும். துலாம் குருவுடைய இந்த இடம் ஓராண்டு காலம் துலாமை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு டஃப், ஒரு காம்படிட்டிவாக உங்களை எதிர்த்து, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நெருக்கடி, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலைகள், இதெல்லாம் எதெல்லாம் கொடுத்ததோ, யாரெல்லாம் தந்தார்களோ அதெல்லாம் விலகும் நேரம், இல்லை அவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய நேரம், ஸோ எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய நேரம், அந்த மாதிரி ஒரு சூழலை தான் துலாமுக்கு இப்போ ஏற்படுத்துது. காற்று ராசியில் பிறந்த நீங்கள், அதே காற்று ராசியான மிதுனத்தில் வரக்கூடிய குரு ஒரு பூரணமான, வேகமான, விவேகமான, ஒரு ஆற்றல் மிக்க, சுபமான பலன்களை ஏற்படுத்த நெருங்கி வராருன்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஓராண்டு காலம் மே 15, 2025 மே 26, 2026 வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலம் ஒரு கௌரவமான ஸ்தானத்தில், ஒரு பலம் பொருந்திய இடத்துல குரு, ஒரு கெட்ட கிரகம், நல்லது செய்ய வரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருச்சிகம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 7லிருந்து 8 இது வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின், விருச்சிகத்துக்கு 8 குரு போனால் பொருள் நஷ்டம் ஏற்படுமா, பணம்லாம் விரயம் ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா? ஒரு கிளாரிட்டியோடு சொல்கிறேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு லார்ட் ஆஃப் 2 and 5, 2 மற்றும் 5க்கு அதிபன். இந்த 2க்கு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய இன்கம், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஆக்ஷன், இந்த செகண்ட் ஹவுஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ அந்த இடத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளானட் உங்களுக்கு 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்ததுன்னா அப்படியே கொஞ்சம் சிரமப்படும். ஒரு மாதிரி ஒரு இப்போ கம்ஃபர்டபுளான ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்னல்ஸ் கிளியராக இருக்குது, ரோடு நீட்டாக இருக்குது, நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கோம். திடீர்னு ரோடு கொஞ்சம் சரியில்லை, அங்கங்கே ஏதோ கொஞ்சம் பள்ளமேடு இருக்குது, கொஞ்சம் கல் முள் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து தானே போவோம். அது மாதிரி தான் 8th ஹவுஸ். 8ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக, இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 2 and 8 அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை? பணம் தேவை, உங்களுடைய அன்பு தேவை, உங்களுடைய அறிவு தேவை, உங்களுடைய ஆதரவு தேவை, உங்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்பிக்கை தேவை, எல்லாமே கிடைக்கும். கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் போராடுது, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. பலன் கிடைக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு கிடைக்குது. இதுதான் 8ஆம் இடத்துல குருவுடைய பொசிஷன். ஸோ ஃபைனான்ஷியல் ட்ரபுள் இல்லை, பட் ஆனால் இது வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அது 8th ஹவுஸில் முதல் பலன். ஸ்தான பலத்தில் குரு கொஞ்சம் இழக்கிறார். அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த செலவுகளை தடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா 8ஆம் இடங்கிறது டிபெண்டன்ஸ் அதிகமாவாங்க.
ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபேமிலி, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், உங்கள் வயது என்ன வேணால் இருக்கலாம். டிபெண்டன்ஸ் திடீர்னு வந்து உங்களை வந்து உங்கள் ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட அந்த கமிட்மெண்ட்டை கேட்குறாங்க, ஒரு உதவி கேட்குறாங்க, இல்லை அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. இப்போ 8ல் குரு, எப்படியோ பணம் செலவாகும். இதுதான் விருச்சிகத்துக்குனால அடுத்த ஓராண்டு காலம். நீங்களே சில, அதாவது இது வந்து இந்த 8th ஹவுஸ்னால் என்னென்னா, இந்த சமயத்தை உங்ககிட்ட பணம் கையில் வச்சுக்காமல் நீங்கள் வேற ஒரு இடத்துல வந்து அது டெபாசிட் பண்ண மாதிரி, இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ செலவை நீங்கள் வந்து பிரித்து அதிகரிக்கலாம். அதை வேற ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு காலகட்டத்தில் இந்த அடுத்த ஒரு டிரான்சிட் நடக்கும்போது கொண்டு வந்துடும். இது ஒரு பாயிண்ட்டாக நான் இங்கே ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அடுத்தது இந்த குரு வந்து லார்ட் ஆஃப் 5 கூடையனாகவும் இருக்கார். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களுடைய மனசு, உங்களோட ஆசை, இதெல்லாம் அந்த 5ஆம் இடம். அதுவும் 8ல் போகும்போது என்னென்னா, மனக்குழப்பம், அப்பப்போ சின்ன சின்ன குழப்பம் வருது, அப்புறம் தெளிவடையுது, குழப்பம் வருது, தெளிவடையுது, குழம்புது, தெளிவடையுது. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆலோசகர், ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, ஒரு வைஸ் மேன், இல்லை ஒரு நல்ல அட்வைசர், ஒரு நல்ல ஒரு வெல்விஷர் உங்கள் பக்கம் நீங்கள் வந்து அது வந்து தக்க வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க, அது ஒரு ரிஸ்க்காக இருக்குது, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கல்யாண விஷயமாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வெளிநாடு முயற்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு முறை யாரையாவது ஆலோசனை கேட்டு செஞ்சால் என்ன? அதான் 8th ஹவுஸில் உள்ள குரு. சரி, அட்லீஸ்ட் அவரோட பார்வை ஏதாவது நல்லது செய்யுமா? அந்த முதல் நல்லது நான் சொல்கிறேன். குருவுடைய முதல் பார்வை, 8ல் இருக்கிற குரு உங்களுக்கு 12th ஹவுஸில் பார்வையை பதிப்பார். 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரயம், சுப விரயம். 8 குரு மற்றவங்களுக்காக வாழ்வீங்கன்னு அர்த்தம். ஒரு வருஷம் பொதுவாகவே வச்சுக்க, அடுத்தவங்களுக்காக வாழ்கிற ராசி தான். இப்போ அந்த 8ல் குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயம். 2nd ஹவுஸில் பார்வை உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், என்ன கமிட் பண்ணியிருக்கீங்க, மந்த்லி கமிட்மெண்ட் என்ன, அந்த வர வருமானத்துக்கு என்ன கமிட்மெண்ட், இல்லை உங்களுடைய கமிட்மெண்ட், ஜென்ரல் கமிட்மெண்ட் என்ன, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது தான் அந்த குருவுடைய பார்வை. அடுத்தது குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம், 4th ஹவுஸ். இது வரைக்கும் 4ல் உங்களுக்கு சனி இருந்தார், அர்த்தாஷ்டம சனி, ஒரே தடை, வீடு வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஒரு தடை. அந்த தடை இப்போ நீங்கி இருக்கு. குரு பார்வை அங்கே விழுது, அங்கே ஆல்ரெடி ராகு பொசிஷனில் இருக்குது. இப்போ 4ஆம் இடம்னா என்ன? இது வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிளானில் இருந்தீங்க, ஒரு லோன் போட்டாவது ஒரு வீடு வாங்கணும், அட்லீஸ்ட் வந்து வீட்டை மாற்றி பார்க்கணும், இல்லை கடன் வாங்கியாவது ஒரு சின்ன வெஹிக்கிளாவது வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும், அது சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கையிருப்பு இல்லை, இருந்தாலும் லோன் மூலிமா நம்ம வந்து செய்யணும். அந்த செயலை செய்ய வைக்கிற நேரம் தான். ஏன்னா குரு விரயத்தை பார்க்குறார், அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். கடன் படுவது, அடகு வைப்பது, அடமானம் வைப்பது, கடன் படுவது, லோன் எடுப்பது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறது, வட்டி கட்டுறது, இதெல்லாம் தான் அந்த குரு 8ஆம் இடத்துல. அப்போ அவருடைய பார்வை 4ல் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குது, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும். விருச்சிகம், அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் ஒரு சிங்கிள் லைனில் கேட்பீங்க, குரு நல்லா இல்லையா, குரு சரி வராதா, ஒன்றும் பலன் இல்லையா? எல்லா வருஷமும் குரு எல்லாருக்கும் பலன் தர்றதில்லை. இந்த முறை கொடுக்குற பலன் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு போராட்ட களத்தில் உங்களை வந்து போராடி சாதிக்க வைக்கும். அதுதான் இந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன் விருச்சிகத்துக்கு. மனம் தளராமல் உங்களுடைய உறுதியான, உங்களுடைய நேர்த்தியான எண்ணங்களோட மனம் தளராமல் உங்கள் செயல்களை நீங்கள் வந்து எந்த விதமான தாமதமும் இல்லாமல் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனுசு ராசி குரு பெயர்ச்சி. தனுசு ஆஃப்டர் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வந்து விழுது. இந்த முறை குருவுடைய நேர்கோட்டு பார்வை, நேராக ஒரு பாசிட்டிவ் பிளானட் வந்து நேராக பார்க்க போகிற நேரம் தான் தனுசு. இப்போ கடவுள் முன்னாடி வந்துட்டார். நீங்கள் வந்து டெய்லி இப்போ பூஜை பண்ணுறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, வேண்டுறீங்க, வழிபடுறீங்க, ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்க. திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனும் வச்சுக்கலாம், இல்லை எல்லாம் கூட நீங்கள் நம்பிக்கையுடைய ரியல் கூட நம்பலாம். உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன, எவ்வளோ குறைகள் இருக்கும், எவ்வளோ தேவைகள் இருக்கும். அந்த தேவையை கேட்டால் அது உங்களுக்கு வந்து நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. குரு தான் உங்கள் ராசிநாதன். குரு தான் உங்களுக்கு வந்து கேந்திரஸ்தானாதிபதி, அதாவது உங்களுக்கு 4th ஹவுஸ் லார்டும் அவர் தான், சுக சௌகரியங்களும் அவர் தான் தருவார், ராசிநாதனும் அவர் தான், புத்தியும் அவர் தான், மனசும் அவர் தான்,
அவர் நேராக 7th ஹவுஸ்லேருந்து அப்படியே அப்படியே எதிர்க்க இந்த நீங்கள் வெளில போகும்போது ஆஹா நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆளை பார்த்துட்டோம், நம்மளை பார்க்கும்போதே ஹாவ் அ குட் டே, குட் லக் விஷஸ் அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி தெரியும் நம்ம போகிற காரியம் ஜெயிப்போம். அந்த மாதிரி தான் இந்த குருவோடைய பொசிஷன் உங்களுக்கு. ஸோ தனுசு நேராக 7th ஹவுஸில் குரு, நீங்கள் அப்படி எதிர்க்க கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுபமான பார்வை, நீங்கள் பார்க்குறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் கேட்குறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, உங்கள் மைண்டு ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு வருது. இதுதான் குரு பார்வையுடைய ப்ளஸ் பாயிண்ட். சனி 4th ஹவுஸில் இருக்குது, 4ல் சனி இருக்குது. ஏதோ ஒன்று தொடுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறீங்க, பொருளாதாரம், குடும்பம், வீடு, அது இது எல்லாம் ஒரு சின்ன தடங்களை இந்த சனி பண்ணும். பட் உங்கள் வாசலை கடந்துட்டீங்க, உங்கள் விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அது ஆரம்பத்தில் ஒரு சின்ன தடங்கள், அதை கடந்த உடனே இந்த குரு பார்வை சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ தனுசு முதல்ல ஸ்தான பலம், குருவுடைய பொசிஷன் ஸ்தான பலம் சூப்பராக இருக்குது தனுசுக்கு 7th ஹவுஸில். இப்போ அவருடைய பார்வைலாம் என்ன பண்ண போகுது? முதல்ல இந்த நேர்கோட்டு பார்வையை பார்த்துருவோம். நேராக தனுசை பார்க்குறாரு. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஹாப்பியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், ஒரு தைரியம் வரும், நம்மளால் முடியும், நம்ம பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். படிப்பு, ஒரு திருமண விஷயம், இல்லை நம்ம ஒரு தொழில், ஒரு வெளிநாடு யோகம், ஒரு முயற்சி நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. இந்த எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே சொல்லுது, ஒரு பாசிட்டிவாக சொல்லுது. அதான் இந்த குரு பார்வை. அதே குரு பார்வை வந்து 11th ஹவுஸில் விடும். உங்களுக்கு 11ஆம் இடம் துலாம் வீட்டில். லாபம், ஆதாயம், லாபம், கூட்டாளிகள் மூலயமா லாபம், உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலயமா ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் அண்ட் மணி ப்ராஃபிட், உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலயமா ஒரு பாசிட்டிவான நியூஸ், சப்போர்ட். மெயினாக அந்த லைஃப் பார்ட்னர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய லக்கு. ஏன்னா அவங்க எல்லா சமயமும் வந்து உங்களுடைய மூட் ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ஒத்து போகணும். ஸோ உங்களுக்கு ஒன்று தோணும், அவங்களுக்கு வேறு ஒன்று தோணும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அவங்களுக்கு வேறு ஐடியா வரும். ஸோ ரெண்டும் அப்படியே ஒரு சிங்க் ஆகி ஒரு கிளிக் ஆகுறதுன்னு ரேர் காம்போ அந்த டைம் இப்போ வருது. இந்த சமயத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பாசிட்டிவாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு செல்லலாம். அதோடைய சுபப்பலனை அனுபவிப்பீங்க, லாபகரமாக இருக்கும். ஸோ 11th ஹவுஸில் அந்த குரு பார்வை என்ன பண்ணுது? லாபம், ஆதாயம். நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, அதோட ரிசல்ட் வந்து ஃபேவராக வருது. நான் சொன்ன ஏற்கனவே தடங்கள் வரும், ஏன்னா சனி 4 இருக்குது. ஆனால் அது தடங்களை கடந்து சக்ஸஸ் ஆகுமா? சிறு தடை, ஒரு தடை, அது சக்ஸஸ் ஆகும். என் ரிசல்ட் ஃபேவராக இருக்குது. இதுதான் குரு பார்வை. அடுத்து இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில் விடும். 3ஆம் இடம், உங்கள் சகோதர சகோதரிகள், நெய்பர்ஸ், உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், அதன் மூலிமா வரக்கூடிய குட் நியூஸ் ஆர் குட் மெசேஜ், ஒரு அப்ரிசியேஷன், அவங்க மூலியமான ஒரு சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு அந்த 3rd ஹவுஸில் ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஓவராலாக தனுசு ராசி ஓராண்டுக்கு இந்த குருவுடைய பார்வை இருக்குது. கிட்டத்தட்ட 10 மாதம், ஏன்னா 2 மாதங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் டிரான்சிட் எடுக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 10 மாதங்கள் குருவுடைய பார்வை உங்களை முதல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு வச்சுருக்கோம். உங்களை முதல்ல வந்து ஒரு எனர்ஜியோடு ஃபீல் பண்ண வைக்கும். செய்கிறதுலாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றத ஒரு உணர்வை தரும். நீங்கள் அப்படி ஒரு முயற்சி எடுத்து அப்படி வெளியில் போனீங்கன்னா, பொருளாதாரம், ஒரு திருமண விஷயம், குழந்தை பாக்கியம், ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அப்படி வெளியில் போகிறீங்கன்னா உங்களை வரவேற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சுபமான செய்தியோட யாரோ காத்துட்டுருக்காங்க. அந்த வரவேற்பே உங்களுக்கு ஒரு சுபமான பலனை தரும். இதுதான் தனுசு இந்த முறை ஃபேஸ் பண்ணக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். நிறைய விஷயங்களை திட்டமிடலாம். ஏன்னா எப்போ நமக்கு வந்து முழுமையாக மனசும் நம்மளுடைய புத்தியும் சிந்தனையும் ஒரு பாசிட்டிவாக வருதோ அப்போல்லாம் அந்த நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகரம் வந்து 7 சனி முடிஞ்சு ரொம்ப எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறீங்க. ராகுக்கு இது மட்டும் 2 and 8ல், குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார், 5லேருந்து 6. மகரம் வந்து லார்ட் ஆஃப் 3 and லார்ட் ஆஃப் 12, 3 மற்றும் 12க்கு அதிபதி 6ஆம் இடத்துல போகிறார். ஸ்தான பலம் நல்லா இருக்கா? மகரத்துக்கு ஸ்தான பலம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பொதுவாக குரு 6ஆம் இடம்ன்றது சிறப்பான இடம் கிடையாது. பட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு 6ல் போகிறது வந்து பெரிய வருத்தமான விஷயம் கிடையாது. ஏன் வருத்தமான விஷயம் இல்லை? மகரத்துக்கு யோக கிரகங்கள் ஒன்று சனி, ஒன்று புதன், இன்னொன்று சுக்கிரன், மெயின் சுக்கிரன். இப்போ சனி புதன் சுக்கிரன் அப்படின்னு வச்சுங்க, இது வந்து யோக கிரகங்கள். ஒரு மாதிரி ஒரு மத்தியமமானவர்கள் அப்படின்னு யாராவது சொல்லலாமான்னா செவ்வாய்
உங்களுக்கு வந்து அவர் மகரத்துக்கு 4 மற்றும் 11 ஒரு பொருளாதாரம், வீடு, வாகன வசதிக்கெலாம் முக்கியமான ஒரு பிளானட். அப்புறம் மகரம்க்கு வந்து சூரிய சந்திரர்கள். சூரியன் வந்து அஷ்டமாதிபதி, கெடுதல் செய்யக்கூடியவர். சந்திரன் ஒரு மாதிரி சமமானவர்னு எடுத்துக்கலாம். இதில் குரு வந்து விரையாதிபதி. அஷ்டமாதிபதி அப்படி தான் விரையாதிபதி. சம்டைம்ஸ் குரு வந்து சம்டைம்ஸ் சகாயஸ்தானாதிபதியாகவும் இருப்பார். இப்போ மகரம்க்கு குரு வந்து ரொம்ப ஒரு ஃபார்ச்சூன் பிளானட் நம்ம வந்து எடுத்துக்கல. அதனால் 6th ஹவுஸில் குரு இருக்கிறது கெட்டது கிடையாது. 3 மற்றும் 12 கூடிய 6ஆம் இடத்தில் செல்வது கெட்ட பலன் அல்ல. இப்போ பார்வையில் என்ன அட்வான்டேஜ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மகரத்துக்கு குருவுடைய பார்வையில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் பார்க்குறார்? துலாம் வீட்டை குரு பார்க்குறார். மகரத்துக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்குது. அங்கே அந்த 6ஆம் இடத்துலேருந்து மகரத்துக்கு குருவுடைய பார்வை எங்கே விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் வீடு மகரத்துக்கு 10th ஹவுஸ், 10வது இடம். ஸோ 10ல் குரு பார்வை. பதவிகளில் மாற்றம், பதவிகளில் முன்னேற்றம், இடம் மாற்றம், வேலையில் மாற்றம், மாற்றங்கள் நிறைந்த நேரம். அதுவும் 6ஆம் இடத்துல குரு இருந்துட்டாரா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு போட்டி இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஒரு செலெக்ஷன் இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குது, அட்டன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபுல் எனர்ஜியோடு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, கிளிக் ஆகுது, சேஞ்ச் கிடைக்குது, சான்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி தான் இது மகரம். அதே குருவுடைய பார்வை 10லேருந்து அடுத்த இடம் எங்கே அப்படின்னா உங்களுடைய 12th ஹவுஸ், 12ஆம் இடம். விரயம், பயணம். ஸோ பயணம், விரயம் ரெண்டுமே கொடுக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. செலவு செய்யணும், அது நல்ல செலவாக இருக்கணும். ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைக்கணும், இல்லை வேறு ஒரு முதலீடு செய்யணும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் செலவு பண்ணி நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், டூர் பண்ணணும். இதுக்கெல்லாம் அந்த குருவுடைய பார்வை அனுகூலம், ஃபேவரபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். மகரத்துக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜோ அதை எடுத்துக்கலாம். அதே மகரத்துக்கு 2nd ஹவுஸில், இன்கம் ஹவுஸில் குருவுடைய பார்வை வருது. 6ஆம் இடத்துலேருந்து குரு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். இந்த பார்வை என்ன செய்யும்? 2nd ஹவுஸ் உங்களோட ஃபேமிலி, உங்களோட கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய இன்கம், ஏதோ ஒரு வகையில் உங்களோட தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த தேவையை எப்படியோ அந்த குரு வந்து நிறைவேற்றுறாருன்னு அர்த்தம். ஒரு பக்கம் உங்கள் வேலையில் மாற்றத்தை தரார், ஒரு பக்கம் உங்களுடைய பயணத்துக்கு உதவி செய்கிறார், மறுபக்கம் உங்களுடைய பொருளாதாரத்தை நிறைவடைய செய்வார். ஸோ மகரம் குரு யோக கிரகம் அல்ல, ஸ்தான பலம் அல்ல, பார்வை பலம் கொண்ட குருவாக இருக்கார். அதுலேயும் அவர் எந்த வகையிலையும் ரொம்ப கெட்ட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற பார்வையில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, குரு பொதுவாகவே சுபகிரகம், யாருக்கும் கெடுதல் செய்கிறதில்ல. அது கெடுதல் செய்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது நன்மையிலேயே போய் முடியும். அதுதான் குருவுடைய ப்ளஸ்ஸு. எப்போவுமே குருவுடைய ப்ளஸ்ஸே இதுதான். கெடுதல் செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் நன்மையிலேயே போய் முடியும். அது ஒரு லெசன் மாதிரி இருக்கும் லைஃப்பில். மகரத்துக்கு 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், யோக குருன்னு எடுத்துக்க வேண்டாம், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார் ஆஹா ஓஹோ அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். பட் எந்த வகையிலும் தொந்தரவு செய்யவில்லை, எந்த வகையிலும் கஷ்டங்களை தரவில்லை. கடனை அடைக்க, வேறு ஒரு கடனை வாங்க, வேலையில் மாற்றம் செய்ய, உங்களுக்கு வந்து பயணங்களுக்கு வந்து உதவி செய்ய, செலவுகள் செய்யும் போது சுப செலவுகளாக மாற்றித்தர, உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய, இதுக்கெல்லாம் நல்ல பலனை மகரத்துக்கு இந்த குரு ஏற்படுத்துவார். ஸோ உங்களுக்கு மெயின் சனி தான், குரு அல்ல. குரு உங்களோட சின்னதாக ப்ளே பண்ணுது. அது வரைக்கும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கும்பம், கும்பராசி, சனி பெயர்ச்சி நடந்து ஜென்ம சனி விலகி இப்போ ராகு உள்ளே வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு பலம். இந்த முறை கும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி குருக்கிட்ட தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் பிளானட் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அதோட பார்வை வந்து உங்களுடைய, அதாவது குருவுடைய 9வது பார்வை கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பொசிஷன் எடுக்கும். கும்பத்துக்கு 5th ஹவுஸில் குரு வந்துட்டாருன்னு சொன்னால் முதல்ல ஸ்தான பலம்னு அர்த்தம். கும்பத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 2 and 11, 2 மற்றும் 11க்கு அதிபன். பொருளாதாரம், உங்களுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், குடும்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன நெருக்கடி, மனவலி, மனவேதனைகள், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக 5ஆம் இடத்துல பொசிஷன் எடுப்பார். இந்த குருவுடைய பார்வை வந்து 9வது பார்வை வந்து உங்கள் ராசி மேலே தான் விழும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த சனி 1st ஹவுஸில் இருந்தது, போட்டு அழுத்துன்னு அழுத்துச்சு. இப்போ வந்து ராகு உள்ள, இது குழப்பம். ராகுனா வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பைரல்னு வச்சிங்களேன், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சனின்னா வந்து ஒரு பெரிய ஹெவி வெயிட் தலைக்கு மேலே இருந்தால் அப்படி இருக்கும், அதான் சனி. இதுக்கு முன்னாடி சனி இருந்து இப்போ ராகு. இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்பைரல் மாதிரி ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ராகு பண்ணும்.
அங்கே இந்த குரு பார்வை அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ குரு என்ன பண்ணுவார்னா, எதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக தெரியுதோ அதுலேயே ஒரு தெளிவை கொடுத்து, இன்னும் உங்கள் அறிவாட்டில் வந்து ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை கிரகிக்கிற சக்தியை கொடுத்துருவார். இதுதான் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். ஒரு சுப கிரகத்துடைய பார்வை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கிடைக்குதுன்னு அர்த்தம், உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா கிடைக்குதுன்னு அர்த்தம், உங்களுக்கு பெஸ்ட்டு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். இதுதான் குருவுடைய பார்வையுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். இதுதான் குரு பண்ணும். கும்பம், இப்போ ஸ்தான பலம்னு சொன்னேன். 5ஆம் இடத்துல குரு. பொதுவாக 5ல் குரு இருந்தால் என்ன செய்வார்? பொருளாதாரம் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியை ஒரு பாதையில் அழகாக நடந்து கொண்டு போகும். ஒரு முயற்சி இருக்குது, இது வரைக்கும் நடக்கலை, போராடினேன், ட்ரை பண்ணேன், கிளிக் ஆகலை, இப்போ எனக்கு ஏதோ கிளிக் ஆகிற மாதிரி தெரியுது, யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரோ எனக்கு ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கே செல்ஃபாக நான் வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், நம்பிக்கை வருது, எனக்கு எதுலேயோ நம்பிக்கை வருது. இதுதான் 5ல் உள்ள குரு. 5ல் உள்ள குரு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் செஞ்ச புண்ணியன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 10 வாய்ப்பு கிடைக்குது, 3 இடத்துல தான் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திட்டீங்க. அந்த 3 புண்ணியம் இருக்குது, அதை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணுவோம் குரு. நான் சொல்கிறது மினிமம். சில பேருக்கு 10மே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணும். ஸோ 5ல் குருனா என்னென்னா, நீங்கள் என்னெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அதை வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் செய்த நன்மைகள் வீண் போகாது, உங்களை காத்து நிற்கும் தான் இதோட அர்த்தம். இப்போ இந்த பார்வை பலன்லாம் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். கும்பத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் பார்வை எடுத்துப்போம். முதல் வீட்டை குரு பார்த்தாருன்னா முதல்ல உங்களுடைய மனசு, புத்தி. மனசுலேயும் ஒரு தேவையில்லாத குழப்பம் இல்லை, புத்தியும் வந்து தெளிவடையுது. ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான சிங்க். அந்த மாதிரி ஒரு சிங்கில் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபுல் குட் எனர்ஜியோடு இருக்கும்போது ரிசல்ட்ஸ் எப்போவுமே நல்லதே நடக்கும், அது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். ஒரு மாணவராக இருக்கிறீங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்குது, ஒரு வேலை விஷயமா இருக்குது, ஒரு பொருளாதாரம், எல்லாமே பாசிட்டிவாக அந்த எப்படி நடக்கும்னா, அந்த 5th ஹவுஸில் இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்க்குறதா வரக்கூடிய ஒரு சுபமான விஷயம். இதுதான் நான் முதல் நன்மை. குருவுடைய பார்வை இந்த கும்பத்துக்கு அவருடைய 9ஆம் இடம், அதாவது கும்பத்துக்கு 9th ஹவுஸ்னு ஒன்று சொல்கிறோம், அது துலாம் வீடு. அந்த இடத்துல குருவுடைய பார்வை விழுது. ஸோ 9th ஹவுஸ்னால் என்ன? உங்களுடைய லக் ஆக்டிவேஷன், உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட். திடீர்னு உங்கள் ஃபாதர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாரையோ ஒரு பெரிய ஆளாக நினச்சி எதிர்பார்க்குறீங்க, அந்த அவருடைய அந்த நபருடைய ஒரு பர்டிகுலர் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் அந்த 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது பிக், ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு கை வந்து உங்களுக்கு துணையாக சப்போர்ட் பண்ணுது. அது 9. லக், சம்டைம்ஸ் லக் ஃபேவர் பண்ணும், சம்டைம்ஸ் லக் ஃபார்ச்சூன் ஆக்டிவேட் ஆகும். இது குருவுடைய பார்வையில் வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி குருவுடைய அடுத்த பார்வை என்னென்னா, கும்பத்துக்கு 11th ஹவுஸ், லாபஸ்தானம், 11ஆம் இடம். ஓரளவுக்கு பொருளாதார நெருக்கடி, கடன் நெருக்கடி, வேலையில் நெருக்கடி அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த லாபஸ்தானத்தில் குரு பார்த்தாருன்னா உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் லாபகரமாக, ஆதாயமாக, முன்னேற்றமாக, சௌகரியமாக, ஒரு சந்தோஷத்தை தர மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போயிடும். ஸோ எதெல்லாம் நெருக்கடியாக இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் மறையும். உங்கள் மூத்த சகோதரர்களுடைய உதவி கிடைக்கும், மூத்த சகோதரிகளுடைய உதவி கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குரு கும்பத்துக்கு 5ல் இருந்து அவருடைய பார்வையை வந்து 9, 11, ஃபஸ்ட் ஹவுஸ், 3 இடத்துலையும் முதல் வீடு. இந்த பார்வையுடைய பலம், பொருளாதாரம், மன நிம்மதி, மனதில் உள்ள ஆசை, முயற்சியில் வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மாறுதல்கள், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக உங்களை ஒரு 1 இயருக்கு சார்ஜ் எடுத்து காப்பாற்றுவார். ஸோ கும்பம் இனிமேல் இல்லை பெரிய அளவில் உள்ள துன்பம். வாழ்த்துக்கள். மீன ராசி, கடைசி ராசி மீனம். ராசிநாதன் குரு தான் பெயர்ச்சி அடைகிறார். மீனத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திர குரு கேந்திர ஸ்தானத்தில் வந்திருக்கார் உங்களுக்கு 4th ஹவுஸில். ஸோ மீனம் ராசிநாதன், மீனத்துக்கு 10th ஹவுஸ் லார்ட் ஆஃப் குரு தான், 10 கூடியவன். 4ஆம் இடத்துல பொசிஷன் எடுக்கிறார். 4ஆம் இடங்கிறது பொதுவாக குருவுக்கு ஒரு ஸ்தான பலமான இடமா, சுமாரான இடம், பேலன்ஸ் பண்ணுற இடம். அது 4th ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ். ஒரு விஷயம் அப்படி இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கு, ஒரு மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன், ஸ்திரமாகவே இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு குழப்பம். ஸோ ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்குது, அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணும். 4th ஹவுஸ்னால் பேலன்ஸ்.
முதல்ல நிற்பீங்க, ஸ்திரமாக நின்று ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுதான் அந்த 4ஆம் இடம். அப்போ ஸ்தான பலம் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து ஒரு அமைதியாக்க போது. அதோட பார்வையுடைய அட்வான்டேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு, மீனத்துக்கு ஜென்ம சனி. அப்போ வந்து அட்வான்டேஜாக நமக்கு எது வரணும்? குரு தான் வரணும். சனிக்கும் 4th ஹவுஸில் குரு வந்துடும். ஸோ இந்த குருவுடைய பார்வை என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும்? ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 4th ஹவுஸில், அங்கேருந்து அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பார், துலாம் வீடு. ஸோ மீனத்துக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா என்ன நடக்கும்? ஏதோ ஒரு மாதிரி நெருக்கடி, ஏதோ ஒரு மாதிரி விரயம், ஏதோ ஒரு மாதிரி கஷ்டம், ஏதோ ஒரு மாதிரி சுமை. நான் நிறைய பேர் என்னை சுமந்து என்னை வந்து சார்ந்து இருக்காங்க. நான் சுமக்க வேண்டியதாக இருக்குது, எல்லாருக்கும் நான் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ தான் நான் செலவை சமாளிப்பேன்? அதை வந்து இந்த குரு பார்வை குறைக்கும், அதை கொஞ்சம் நிவர்த்தி செய்யும். இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய, நீங்கள் சோர்வாகிறீங்க, மீனம் முடியலை, எவ்வளோ பேர் தான் நம்ம பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சோர்வாகும் போது இந்த குரு பார்வை என்ன பண்ணால் சப்போர்ட் பண்ணி, அதுதான் பேலன்ஸ், உங்களை ஒரு பேலன்ஸில் கொண்டு வந்துடும். உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக யாராவது உங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணும். அடுத்து அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு 10th ஹவுஸில் விழுந்துடும். உங்களுடைய 10ஆம் இடம், உங்களுடைய வேலை, உங்கள் வாய்ப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அடையாளம், அந்த இடத்துல ஒரு பார்வை பதிஞ்சதுன்னா அதில் ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துருக்கீங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், இப்போ சேஞ்ச் ஆகும், அப்போ சேஞ்ச் ஆகும், இப்போ கிடைக்கும், அப்போ கிடைக்கும், சான்ஸ் வரும், அந்த மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், அதுக்கு எப்பயாவது ஒரு வழி வராதா? இந்த குரு பார்வை அதை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ உங்களுடைய முயற்சி ரொம்ப வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக உங்கள் முயற்சி இருந்துகிட்டே இருந்தது, பட் அது ரிசல்ட் இல்லை. இந்த முறை அந்த பார்வை அந்த ரிசல்ட்டை கொண்டு வருது. இது குரு பார்வையுடைய ஒரு ஆக்டிவேஷன், பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். அடுத்தது இந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 12th ஹவுஸில் 12ஆம் இடம். இது வரைக்கும் ஆக்சுவலாக அந்த 12ஆம் இடம் தான் சனி இருந்தார். அப்போ குரு பார்வை விழுந்துருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய மீனம் ராசியை சேர்ந்தவங்க, மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட விரயங்களை நான் பார்த்துட்ருக்கேன். 12 சனி வந்து கடந்த ஒரு 2.5 வருஷமாக போட்டு செலவு மேலே செலவு, நிறைய வீண் செலவு, ஹெல்த்துக்கே நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ குரு பார்வை இல்லை. இந்த முறை குரு பார்வை வருது, அங்கே ராகு பொசிஷன் எடுக்குது, ஜென்ம சனி. இப்போ சுப விரயங்கள், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறீங்க, நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வகையிலையாவது கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கிது, ஒரு வகையாவது வரவும் செலவும் சமமாக இருக்கிற அளவுக்காவது வரவும் வருது. அந்த மாதிரி ஒரு பலன். 12 பார்வை வந்து செலவுக்கு பணம் வரும், 8 பார்வை வந்து வீணான செலவை குறைக்கும், 10 பார்வை ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை வருமானத்துக்கு வழிகாட்டும். 3மே குருவுடைய பார்வை பலம். மீனத்துக்கு பயங்கர ஆறுதலான விஷயம் இது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஆறுதலான விஷயம்தான். கிரகத்துடைய பார்வை வந்து உங்களுக்கு நிறைய வகையில் வந்து உங்களுடைய நெகட்டிவ் சைட்லாம் குறைக்குது. சனி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு இன்னும் கூட ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம், டென்ஷன் கொடுக்கலாம், ஒர்க் லோடை கொடுக்கலாம், அதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் அதை ஃபேஸ் கூட பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு இப்போ ஃபேஸ் பண்ண முடியுது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, நமக்கு ஒரு துணை இருக்குது, நமக்கு ஒரு வழி இருக்குது, நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. அப்படிங்கிறதே ஒரு பெரிய பலம் இல்லையா? அந்த பலத்தை இந்த குரு கொடுத்துரும். ஓரளவுக்கு அடுத்த 1 வருஷம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு உங்களை வந்து ஒரு சமமான இடத்துல நிற்க வைக்கும். வீடு, உங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நிவர்த்தி செய்யும். இல்லை அது ரிலேட்டடான ஒரு முயற்சிக்கு வெற்றியும் கொடுக்கும், அது மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தாய், அம்மா, குரு நாளில் வரார் இல்லையா? ஸோ அந்த 4ஆம் இடத்துல குரு போனார்னா அது அம்மாவுடைய ஸ்தானம். அந்த இடத்துல சுபகிரகம் போகும்போது அவர்கள் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு வரம், ஏதோ ஒரு அருள், ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் அது கிடைக்கும். மொத்தத்தில் மீனம் பெட்டர். குருவுடைய பொசிஷன் வந்து உங்களை ஸ்டேபிளாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்க வைக்க போகுது. தயாராக இருங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பலனை பார்த்துருப்பீங்க, உங்கள் ராசிக்கு எப்படி இந்த குரு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். குரு மட்டும்தான் ஒரு ராசியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஒரு மனிதனை பாதுகாக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு சுப பலன் நடக்கணும், எண்ணங்களே நல்லா இருக்கணும், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும், ஒரு அருளோடு ஒன்று செய்யணும், ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஒன்று பண்ணணும், அப்படிங்கிற எல்லா பலனையும் இந்த குரு தான் தருவார். ஸோ குரு வந்து பொதுவாக மிதனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா? மிதனம் அப்படிங்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது,
நம்ம அப்கிரேட் ஆகுறோம், அப்டேட் ஆகுறோம், டெக்னாலஜி இன்னும் வளரும், இன்னும் புதிதான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் அந்த உலகத்துக்கே வந்துடும். நிறைய மெசேஜ், தெளிவு, அறிவு வந்து இன்னும் தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸாக கோர்சஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபீல்டே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது மெயினாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஜெமினியில் வந்து குரு வரக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது பெரிய நெட்வொர்க் மாதிரி. முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் ஒன்று கிடையாது. மொபைல் வந்த பிறகு எல்லாரோடையும் ஈஸியாக டெய்லி அந்த கான்வர்சேஷன் பேச முடிஞ்சது. அப்புறம் வீடியோ கால் சேட்டிங் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மொபைல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ அதோடைய ரிலேட்டடாக இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அதுதான் குரு வந்து ஜெமினியில் வரக்கூடியது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகத்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, குரு வந்து கேந்திரத்தில் வர கேந்திர குரு. ஸோ கேந்திரத்தில் வர்றதுனால அவருடைய சார்ஜ் எடுக்கும்போது என்னென்னா இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம் 1 4 7 10. ஸோ அவருடைய 2 வீடுகள், அதுக்கு கேந்திரம் வந்து மிதுனம் மற்றும் கன்னி. அந்த இடத்துல இருக்கும்போது குருவுடைய விட்டு அவரே ஒரு இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய அடிஷ்னல் பலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 3rd ஹவுஸில் குரு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றின பிளானிங், அந்த பிளானிங் வந்து ரொம்ப வைடாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குருவுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்த் சார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன், அது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ மேஷம்னா 3, ரிஷபம்னா 2, மிதுனம்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவுட் ஆஃப் 12 வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் குருக்கு ஒரு பலம் இருக்குது. மேஷத்தில் இருந்தால் ஒரு பலம் இருக்குது, ரிஷபத்துக்கு இருந்தால் ஒரு பலம் இருக்குது. இந்த முறை அது மிதுனத்தில் குரு இருக்கார். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட மெயினாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். குரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் எந்த ஹவுஸில் போய் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த வீட்டில் யாருக்காவது பிளானட்ஸ் இருந்துதான் கண்டிப்பாக சந்திரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே சந்திரன், இப்போ குரு வரதுனால அங்கே இருக்கும். சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுப்பார். ஸோ சந்திரன்னா மனசுனா ஆசை, விருப்பம். அதை வந்து எப்படியாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது குரு உள்ளே வராரு. அதான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இப்போது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மிதுனத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபில் ஆகிருக்கா? அந்த சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர், டாப் கார்னர், அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது மேலே குரு பொசிஷன் எடுக்கும்போது, அதாவது பர்த் சார்ட், உங்களோட பர்த் சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன்னு சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் டிரான்சிட், இந்த டிரான்சிட்டில் வந்து அந்த குரு வந்து அந்த இடத்துல நீங்கள் மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஷீட்டில் வந்து உங்கள் பர்த் சார்ட் இருக்கணும், இன்னொரு ஷீட்டில் வந்து இந்த குரு மட்டும் நீங்கள் அந்த கார்னரில் ஃபில் பண்ணி அது மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த பிளானட்லாம் அந்த மிதுனத்தில் ஃபில் ஆயிருக்கோ அது மேலே குரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும். பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க. சனியில் பயிற்சியை பற்றி நான் காம்போவில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தால் என்ன நடக்கும்? சனி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் அண்ட் குட் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எனர்ஜி தான். 100% குட்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னரில் இந்த சனி பயிற்சியை சொல்லும் போது சொல்கிறேன், அது நிறைய பேர் கேட்டதுனால, அந்த லெஃப்ட் கார்னரில் சனி இருந்ததுன்னா அதை அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரெஷர் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. குரு சுப கிரகம். எந்த பிளானட் மேலே போய் அந்த குரு பொசிஷன் எடுக்க போதோ அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ராசி பற்றி கொடுத்துருக்கேன். லக்னாவோட கம்பைன் பண்ணி, தசாபுதியோட கம்பைன் பண்ணி அடுத்த டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனும் தரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.